ஓகே. ஸோ இப்போ நம்ம கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸாக தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7 8. ஸோ நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இப்போ நோட்ஸ் அண்ட் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ என்ன அர்த்தம்னா 1 2வையும் எட்ஜ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 and 4 கனெக்ட் பண்ணுறாங்க. 3 4. ஸோ வேற என்ன எட்ஜஸ் கனெக்ட் ஆகுதுன்னா 5 and 6 கனெக்ட் ஆகுது. 7ம் 8ம் கனெக்ட் ஆகுது. பட் அது அது போக இப்போ நம்ம இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க 2 3 வேற எப்படி கூட சொல்லலாம் 8 5 4 5 இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 7 8 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ 2 3னா இந்த மாதிரி 2 3 அடுத்து 8 5 இங்கே 8 5 அடுத்து 4 5 4 5. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்னோட நெய்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதை பார்த்தோம்னா டேரெக்டாக 2 தான் ஒன்னோட நெய்பர். இப்போ 3யோட நெய்பர் சொல்லுங்கன்னு சொன்னா 3க்கோட நெய்பர்ஸ் வந்துட்டு 2 and 4 தான் 3யோட நெய்பர்ஸ். இப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் ஓகே இந்த மாதிரி இப்போ நம்ம பிஎஃப்எஸ் பண்றதுனாலும் சரி டிஎஃப்எஸ் பண்றதுனாலும் சரி இந்த டயக்ராம் வச்சு நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். பட் அதுவே இந்த டேட்டாவை வச்சு நம்மளால எப்படி டிஎஃப்எஸ்ஓ பிஎஃப்எஸ்ஓ பண்ண முடியும்னா நம்ம மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுவே வந்துட்டு மேட்ரிக்ஸ் மூலியமா பண்ணலாம். அதாச்சும் எப்படின்னா இப்போ எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8னா 9 cross 9 மேட்ரிக்ஸ் வித் 1 இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஒன் இண்டெக்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கோடு ரொம்ப கேவலமாக இருக்கு. பரவாயில்ல 1 2 3 4 5 6 7 8 9. 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 0 1 2 3 4 5 6 7 ஆட இதை வந்துட்டு 8 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1 2 இருக்கு இல்லையா. 1 2 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 1லேருந்து 2 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது 1 வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு 3 4 3 இங்கே இருக்கு 4 இங்கே இருக்கு இங்கே ஒரு 1. அடுத்து வந்துட்டு 5 6 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். 5 இங்கே இருக்கு 6 இங்கே இருக்கு. அடுத்து வந்துட்டு 7 8 7 இங்கே இருக்கு 8 இங்கே இருக்கு. அடுத்து வந்துட்டு 2 3 2 இங்கே இருக்கு 3 இங்கே இருக்கு. ஓகே. அதாவது எங்கெந்த இண்டெக்ஸ்லாம் ஃபில் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம 1 போட்டிருப்போம். 2 3க்கு அப்புறம் 8 5 8 இங்கே இருக்கு 5 இங்கே இருக்கு. அப்புறம் 4 5 4 இங்கே இருக்கு 5 இங்கே இருக்கு. ஸோ மிச்ச இடத்துல எல்லாம் 0 0 0 தான். ஸோ சாரி
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் அப்ரோச். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆனா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆம், இங்க பாருங்க. ஸோ எத்தனை செல்ஸ் எவ்வளோ மெமரி இது எடுத்துக்குதுன்னு பாருங்க. ஸோ இதுல பேர்லி எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 9 கிட்ட 9 ஒன்ஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனா நமக்கு இதுக்கு கிரியேட் பண்ண ஸ்பேஸ் வந்துட்டு 9 கிராஸ் 9. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம 9 தான் ஸ்டோரே பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இவ்வளோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நாட் எஃபிஷியன்ட். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜசன்சி லிஸ்ட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 நோட்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ ஒன்னோட என்னென்னவெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? இப்போ 1,2 இருக்கா? ஸோ இப்போ 2. இது வந்துட்டு எப்படின்னா அரே ஆஃப் லிஸ்ட். ஸோ அரேனா ஒரு இதுதான் அரே இல்லையா? அதாச்சும் ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்ல இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு ஃபிக்ஸ்டு சைஸ்னா இப்போ அரே ஆஃப் இன்டீஜர்ஸ்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ 1,2,3,4 இது வந்துட்டு ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இங்க ஸ்டோர் ஆயிருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி அரே ஆஃப் லிஸ்ட்னா ஸோ இப்போ இது வந்துட்டு அரேனா இது வந்துட்டு லிஸ்ட், இது வந்துட்டு அரே, இது வந்துட்டு லிஸ்ட். ஸோ அரே ஆஃப் லிஸ்ட்னா இதுதான் அரே ஆஃப் லிஸ்ட். ஸோ இப்படியும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்டீஜர் ஸ்டோர் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, ஸோ இங்க ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒவ்வொரு நோட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 1ல இருந்து 8 வரைக்கும் நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 ஸோ இது மாதிரி 8 வரைக்கும் நோட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1ஓட கனெக்ட் ஆகிருக்கிறது என்னென்னவெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1ஓட 2 கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ 2. அடுத்து வந்துட்டு 1ஓட வேற ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல. ஸோ அப்போ இந்த 1ஓட இண்டெக்ஸில் என்ன இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ 2ஓட என்னென்னவெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 2ஓட 1 கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. வேற ஏதாவது 2ஓட கனெக்ட் ஆயிருக்கா? 3 கனெக்ட் ஆயிருக்கா இங்க? 1, 3. ஓகே. ஸோ இப்போ 1ஓட 3 கனெக்ட் ஆயிருக்கு. வேற 2 சாரி 2ஓட 1ம் 3யும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ வேற ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போமா? 2ஓட வேற எதுவுமே கனெக்ட் ஆகல. ஓகே. ஸோ இப்போ அடுத்து 3ஓட என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? 3ஓட 4 கனெக்ட் ஆயிருக்கு. 2 கனெக்ட் ஆயிருக்கு. 3ஓட 2 கனெக்ட் ஆயிருக்கு. 4 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்க வந்துட்டு எனக்கு 1,3ன்னு வரும். ஸோ அப்போ 3ங்கிற பிளேஸ்ல எனக்கு 2,4 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இப்படித்தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம ஸ்டோர் பண்றதுனால எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஒரு இதுதான் எடுத்திருக்கு. இந்த 2க்கு மட்டும் தான் ஸ்பேஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க 1க்கும் 3க்கு மட்டும் தான் ஸ்பேஸ் எடுத்திருக்கு. இங்க அதே மாதிரி 2க்கும் 4க்கு மட்டும் தான் ஸ்பேஸ் எடுத்திருக்கு. பட் அதுவே நான் இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணாமயே போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த அப்ரோச் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. adjacency லிஸ்ட். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றேன்னா ஸ்பேஸுக்காக பெட்டர் ஸ்பேஸ் எஃபிஷியன்சி, ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு நல்லா பெட்டரா பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் மேட்ரிக்ஸுக்கு பதிலாக. ஸோ இப்போ கிராஃப் வந்துட்டு பேசிக்காக அட்ஜசன்சி லிஸ்ட் மூலியமா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இதுலயுமே இப்போ வந்துட்டு கிராஃப் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1,3 வருது. அதாவது 2ஓட 3 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி 3ஓட 2 கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ 2ஓட 3 கனெக்ட் ஆயிருக்குன்னா 3ஓடயும் 2 கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சில டைம் மாறும். எப்படின்னா லைக் கிராஃப்ல வந்துட்டு டைரக்ஷன்ஸ் வச்சு 2 டைப்ஸ் இருக்கு. சாரி. அரே ஸோ டைரக்ஷன்ஸ் வச்சு 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா டைரக்டட் அண்ட் நான் அன்டைரக்டட். ஸோ இப்போ டைரக்டட்னா இப்போ 1ல இருந்து 2க்கு போகலாம், 2ல இருந்து 3க்கு போகலாம், 3ல இருந்து 1க்கு போகலாம். பட் ஆனா 1ல இருந்து 3க்கு போக முடியாது. 1ல இருந்து நம்ம டைரக்டா 3க்கு போக முடியாது. 1ல இருந்து 3க்கு போகணும்னா 2க்கு போய் தான் 1க்கு 3க்கு போக முடியும். பட் அதே மாதிரி 2ல இருந்து டைரக்டா 1க்கு போக முடியாது. 3 போயிட்டு 3ல இருந்து 1 போக முடியும். ஏன்னா இப்போ இந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷன் தான் இது ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இதே அட்ஜசன்சி லிஸ்ட் போட்டிருந்தோம்னா எப்படி போட்டிருப்போம்? 1ஓட எது கனெக்ட் ஆயிருக்குன்னா 2 கனெக்ட் ஆயிருக்கு. 1ல இருந்து 2க்கு போகலாம், 2ல இருந்து 3க்கு போகலாம், 3ல இருந்து 1க்கு மட்டும்தான் போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டிஷனே வரல, டூப்ளிகேட்டே இல்லை. பட் ஆனால் அதுவே இங்கே பாருங்க டூப்ளிகேட்ஸ் இருக்கா? ஸோ 2 இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஐ மீன் லைக் 2ல 3 வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 3லயும் 2 வரும். எப்போ அன்டைரக்டட் கிராஃபா இருந்தா இந்த மாதிரி நடக்கும். பட் அதுவே டைரக்டட் கிராஃபா இருந்தா 2ல 3 வந்திருக்கு, பட் ஆனால் 3ல 2 வந்திருக்கா? இல்ல. ஸோ இந்த டைரக்டட் கிராஃப்ல இந்த மாதிரி நடக்காது. ஸோ டைரக்ஷன் பேஸ் பண்ணியும் இந்த நம்ம ஸ்டோர் பண்ற டைப் வந்துட்டு ஸ்டோரிங் மெத்தட் வந்துட்டு வேரி ஆகும். அதாச்சும் நம்ம எப்பவும் அரே லிஸ்ட் தான் ஸ்டோர் பண்ணுவோம், பட் அதில் ஸ்டோர் பண்ற டேட்டா வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம டேட்டாஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம் கிராஃபில். அண்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் இது ரெண்டு இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்துட்டு வெயிட்டட் கிராஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, வெயிட் இல்லாத நார்மல் கிராஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒன் ஆஃப் த வீடியோஸில். அவ்வளோதான்.